ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கல்வாரி நேசம் ஊழியங்கள் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் மற்றொரு நெந்து காலத்தில் ஆண்டவர் கிருபையாக பிரவேசிக்க செய்திருக்கிறார். எத்தனை நெந்து காலங்கள் நமக்கு தயவாக ஈவளிக்கப்பட்டிருக்கிறதோ தெரியாது. ஆனாலும் இந்த நெந்து காலங்களில் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் அதிகமாக நாம் தியானிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஆனால் ஒவ்வொரு வருடமும் இது அதிகமாக தியானிக்கும் பொழுது நாம் ஆண்டவரோடு இன்னும் அதிகமாக ஒருபடி நெருங்கி ஜீவித்திருக்கிறோமா என்பதுதான் நாம் முக்கியம். ஆகையால் இந்த உலகத்திற்கு நம்மை மீட்பதற்காக தான் தேவாதி தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆகையால் நாம் தேவனை மீட்பராக கண்டு கொண்டிருக்கிறோமா என்று முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் மீட்பராக கண்டு கொண்டிருக்கும் பொழுதுதான் நிச்சயமாகவே நாம் ஒரு மீட்கப்பட்டோம் என்ற உணர்வோடு இருக்கும் பொழுது நாம் அதிக பயபக்தியோடு தேவனோடு நெருங்கி ஜீவிக்க வசதியாக இருக்கும். ஆகையால் இன்றைய செய்தியின் தலைப்பு தேவனுடைய மீட்பு. மீட்பு என்பதை நான் எப்படி உணர வேண்டும் என்றால், மோவாபிய ஸ்திரீயாகிய ரூத் பெத்லேமுக்கு பஞ்சம் பிழைப்பதற்காக வருகிறார். அவள் தன் மாமியாராகிய நகோமியோடு வருகிறார். இங்கு ரூத் ஒரு மோவாபிய பெண், மேலும் அவள் ஒரு விதவையான பெண். அவளுக்கு எந்த எதிர்காலமும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு வெறுமையான ஒரு நிலையில்தான் அந்த யூதா தேசத்துக்கு வந்தாள். அவளை யார் திருமணம் பண்ணிக்கொள்வார் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருந்திருப்பார்கள். ஏனென்றால் யூதர்கள் இந்த மோவாபிய பெண்களை, மோவாபிய தேசத்தாரை அதிகமாக வெறுப்பவர்கள். அவர்கள் ஒரு புறஜாதிக்கு பிறந்தவர்கள், வேண்டாதவர்கள் என்றெல்லாம் ஒதுக்குகிறவர்கள். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு ரூத்தாகிய பெண்மணிக்கும் அங்கு போவாஸ் கை கொடுத்து அவளை திருமணம் செய்து கொள்கிறார். ஏனென்றால் நகோமிக்கு இருந்த நிலங்களை எல்லாம் யாரும் இல்லை என்றால் நெருங்கிய உறவினர்கள் தான் அதை மீட்டுக் கொள்ள வேண்டும். அப்படி மீட்டுக் கொள்ளும் பொழுது அந்த விதவையான ரூத்தையும் கூட ஒருவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பெரிய பரந்த மனப்பான்மையோடு தான் ஒருவர் வர வேண்டும். ஏனென்றால் அநேகர் அந்த நிலத்தை மீட்டுக் கொள்வதற்காக வந்தார்கள். ஆனால் ரூத்துக்கு வாழ்வு கொடுக்க யாருமே வரவில்லை. அந்த போவாஸ் தான் அந்த ரூத்தை மீட்டுக் கொண்டார். நிலங்களையும் எடுத்துக்கொள்கிறேன், இந்த பெண்ணுக்கும் வாழ்வு தருகிறேன் என்று அவளை மீட்டுக் கொண்டான். இதுதான் மீட்பு. பிரியமானவர்களே, நாம் கூட புறஜாதி இனத்திலிருந்து வந்தவர்கள் தான். நம்மை யார் மீட்டுக் கொள்வார்? நம்மை நேசிப்பவர் யாராவது இருப்பார்களா என்று இந்த உலகத்தில் தவிக்கிறேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விலைக்கிரயம் கொடுத்து நம்மை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகையால் தேவனுடைய மீட்பின் திட்டத்தை நாம் அறிந்து கொண்டவர்களாக, உணர்ந்து கொண்டவர்களாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம் வாழ்க்கையில் இன்னும் அதிகமாக சந்தோஷத்தோடு நாம் தேவனை சேவிக்கலாம். முதலாவது, பாவங்களை மன்னித்து மீட்பவர். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பாவங்களை மன்னித்து மீட்பவராக இந்த உலகத்திற்கு வந்தார். நாம் நிச்சயமாகவே பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். அதுதான் ரட்சிப்பின் நிச்சயம், அதுதான் மீட்பின் சத்தியம். நாம் பாவமர கழுவி ஜீவிக்கும் பொழுதுதான் நம் உள்ளத்தில் ஒரு சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி தங்கிக் கொண்டே இருக்கும். ஏசாயா 44:22, உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம் மீறுதல்கள் எவ்வளவு காரியமாக இருந்தாலும், நாம் பாவங்கள் எத்தனை கொடியதாக இருந்தாலும் அதை மேகத்தை போலவும் கார்மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ என்னிடத்தில் திரும்ப, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்கிறார். நாம் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது நிச்சயமாகவே நாம் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது, நாம் மீறுதல்களை அறிக்கை செய்யும் பொழுது அதை மேகத்தை போலவும் கார்மேகத்தை போலவும் நீக்கி விடுவார். நீங்கள் மேகத்தை பார்த்தீர்கள் என்றால் ஒரே இடத்தில் இருக்காது, அது கூட்டமாக நகர்ந்து கொண்டே இருக்கும். மேலும் கார்மேகத்தை பார்த்தீர்கள் என்றால் அது ஒரே இடத்தில் இருப்பது போல் இருக்கும். ஆனால் அந்த மழை பொழிந்த பின்பு அந்த கார்மேகம் இறந்த இடம் தெரியாமல் போய்விடும். அது கார்மேகம் இருந்ததா என்று கூட சந்தேகிக்கும் அளவு வானம் வெட்ட வெளிச்சமாக நீல நிறமாக காணப்படும். ஆம், அப்படிதான் ஒரு காரியத்தை தேவன் நம் வாழ்வில் மீட்பராக கட்டளையிடுகிறார். நம்முடைய மீறுதல்களையும் நம் பாவங்களையும் அதை மேகத்தை போலவும் கார்மேகத்தை போலவும் அகற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகையால் நாம் இந்த நெருந்த காலத்தில் நாம் பிரவேசித்திருக்கிற நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய மீட்பின் நிச்சயத்தை, திட்டத்தை அறிந்து கொண்டவர்களாக, தேவனே என்
பாவங்களை மேகத்தைப் போலவும் என் மீறுதல்களை அக்கிரமங்களை கார்மேகத்தைப் போலவும் நீக்கிவிடும் கர்த்தாவே என்று இந்த வசனத்தை கொண்டு நாம் தினமும் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் காணப்படலாம். அப்பொழுதுதான் நாம் தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் நாம் இணைந்து கொள்ளலாம். தேவன் வகுக்கிற ஒவ்வொரு திட்டத்திலும் நாம் இணைந்து கொண்ட மக்களாக நாம் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லா ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். நாம் சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், எந்த ஆர்கனைசேஷன் இருந்தாலும் ஒரு திட்டம் தீட்டுவார்கள். அந்த திட்டத்தில் இத்தனை பேர் இருக்க வேண்டும், இவர்தான் இத்தனை பேர் இருக்க வேண்டும், இந்த திட்டத்தை வெற்றிகரமாக முடித்து கொடுப்பதற்கு இந்த இவ்வளவு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இவ்வளவு சம்பளம் உயர்வு கிடைக்கும் என்றெல்லாம் கூறுவார்கள். அப்படியானால் அந்த திட்டத்தில் நினைத்தவர்களெல்லாம் பேர் பெற்றவர்களாக காணப்படுவார்கள். அதே போல்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் திட்டத்தில் நாம் இணைந்து கொள்ள வேண்டும். அந்த மீட்பின் திட்டத்தில் நாம் இணைந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் மீறுதல்களையும் மேகத்தைப் போலவும் கார்மேகத்தைப் போலவும் நீக்கிவிட வல்லவராக இருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, நீங்கள் அந்த தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் இணைந்து கொண்டவர்களாக காணப்படுகிறீர்களா என்று நாம் சிந்திப்போம். ஆகையால் இந்த லெந்து காலத்தில் நாம் ஆண்டவரே, நான் உம்முடைய மீட்பின் திட்டத்தில் இணைந்து கொள்ள வேண்டும் என்று நாம் ஜெபிப்போமாக. நிச்சயமாகவே தேவன் நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது, பஞ்ச காலத்தில் நம்மை மீட்பவராக இருக்கிறார். இந்த கொடிய காலங்களில் நாம் எப்பொழுது யுத்தம் வரும், எப்பொழுது பஞ்சம் வரும், எப்பொழுது வியாதியின் கொடுமை வரும் என்று இந்த தேசத்தை தாக்கும் என்றெல்லாம் நாம் ஒரு நிச்சயமற்றவர்களாக தான் நாம் காணப்பட்டே இருக்கிறோம். ஆகையால் நாம் தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் இணைந்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் பஞ்ச காலத்தில் நம்மை மீட்கிறவராக இருக்கிறார். யோபு 5:20, பஞ்ச காலத்தில் அவர் உம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வீட்டுக்கும் விலக்கி மீட்பார். நம்மை மீட்கிறவர் பஞ்ச காலத்தில் நம்மை மரணத்துக்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் நீக்கி வைப்பார். எலியா தீர்க்கதரிசிக்கு பஞ்சகாலம் வந்த பொழுது அங்கே தேவன் ஒரு சாரிபாத் என்னும் ஒரு விதவையை ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த விதவைக்கு ஒன்றும் ஒரு பெரிய பொருளாதார வசதி கிடையாது. அங்கு ஒரு கலையத்தில் ஒரு பிடி மாவும் ஒரு எண்ணெயும், கொஞ்சம் அளவு எண்ணெய் தான் இருந்தது. ஆனாலும் அந்த பொருளாதாரத்தில் மிக குறைந்த உள்ள ஒரு பெண்ணை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு எலியாவை போஷிக்க வைத்தார். பிரியமானவர்களே, பஞ்ச காலத்தில் யாரை கொண்டு, எப்படிப்பட்டவர்களை கொண்டு நம்மை போஷிக்க வேண்டும் என்று தேவாதி தேவனுக்கு தான் தெரியும். ஒருவேளை எலியாவை ஒரு பெரிய பணக்காரர் வீட்டில் சென்று கொண்டிருந்தால் அவரை மதிக்க மாட்டார்கள். ஆனால் எலியா அந்த தீர்க்கதரிசி அந்த விதவையின் வீட்டில் சென்றபடியினால் அந்த விதவை வீட்டில் செலவு செறிந்து போகும் இல்லை, எண்ணெய் குறைந்து போகும் இல்லை. அவளும் அவள் வீட்டாரும் நெடுநாள் சாப்பிட்டார்கள். அங்கே அந்த விதவை சொன்னது, நான் 2 விறகு பெருக்கி கொண்டு கொஞ்சம் மாவு இருக்கிறது, அதை நான் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாவதற்காக ஒரு அப்பம் செய்கிறேன் என்று கூறினார். பிரியமானவர்களே, அங்கு சாக போகிற இந்த ஆத்துமாவை மீட்பதற்காக எலியாவை அனுப்பி தேவன் எலியாவையும் அவள் வீட்டாரையும் போஷித்தார். நம்முடைய மீட்பர் பஞ்சகாலத்தில் நம்மை மீட்பதற்காக வந்தவர். அது ஆவிக்குரிய பஞ்சகாலம் இந்த காலத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. ஆவிக்குரிய பஞ்சம் என்பது வசனம் கிடைக்காத பஞ்சகாலம். இங்கு அதிகமாக வேத தியானங்களும் வேத வியாக்கியானங்களும் இப்பொழுது குறைந்து கொண்டு வருவதை காணலாம். மக்கள் அதிகமாக விரும்புவது ஆடல் பாடல்களையும் அந்த ஆராதனை என்ற முறையில் அதிகமான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்த்து உரத்த சத்தத்தோடு ஆண்டவரை பாடுவதுதான். அதுவும் நல்லதுதான். ஆனால் அதற்கு மேலாக நம் ஆண்டவருடைய வசனத்தை தியானிப்பதற்கு, வேதத்தை தியானிக்கிறவர்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த வேதத்தை தியானிக்க தான் நாம் தேவனுடைய மீட்பின் திட்டத்தில் நாம் ஈடுபடுவோம். நாம் பஞ்ச காலத்தில் நம்மை விலக்கி காப்பதற்காக தேவனுடைய கண்கள் நம்மை நோக்கமாக இருக்கும். யாக்கோபு கூட கானான் தேசத்தில் இருந்த பொழுது கொடிய பஞ்சம் வந்தது. அவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக எகிப்து தேசத்தை நாடி வந்தார்கள். யாக்கோபு அதிகமாக பயப்பட்டார். எப்படி நான் திரும்பவும் எகிப்து தேசத்திற்கே போவதா? ஆண்டவர் கொடுத்த அழைப்பு இங்கே கானான் தேசத்தானே என்று அதிகமாக சந்தேகித்து கொண்டிருக்க பொழுது தேவன் சொன்னது, நீ எகிப்துக்கு போவதற்கு பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை போஷிப்பேன் என்றார். ஏனென்றால் அதற்கு முன்பதாகவே அவர் யோசேப்பை அந்த எகிப்து தேசத்திற்கு அனுப்பி அங்கே அதிபதியாக உயர்த்தி வைத்திருந்தார். பிரியமானவர்களே, நம் தேவன் ஒருவர் மட்டும்தான் எதிர்காலங்களை அறிந்தவர். அந்த எதிர்காலங்களை அறிந்தவரை நாம் அறிந்து கொள்ளும் மட்டும்தான் அவருடைய மீட்பின்
திட்டத்தில் நாம் இணைந்து கொள்ளும் பொழுது மட்டும்தான் பஞ்ச காலத்தில் நம்ம உயிரோடு காப்பதற்காகவும், அது ஆவிக்குரிய பஞ்சமாக இருந்தாலும் பொருளாதார ரீதியாக ஒரு குறைவுபடுவதாக இருந்தாலும் தேவன் நம்மை போஷிக்க வல்லவராக இருக்கிறார். இரண்டாவது, பட்டயத்தின் வெட்டுக்கும் விலகி காப்பார். இந்த பட்டயத்தின் வெட்டுக்கு என்பது அந்த காலத்தில் அதிகமாக யுத்தம் நடந்து கொண்டே இருந்தது. யுத்தம் நடந்து கொண்டிருந்த பொழுது அந்த யுத்தத்தில் தேவன் தான் ஒவ்வொரு முறையும் ராஜாக்களை காப்பாற்றி வந்தார். ஏனென்றால் அப்பொழுது இஸ்ரவேல் ராஜ்யம் மிகவும் சிறிய ராஜ்யம், ஒரு சிறிய சொற்பமான ஜனங்களை கொண்ட இராணுவங்களை கொண்டது. அவர்களை எதிர்த்து வந்தவர்கள் ஒரு பெரிய இராணுவ படையோடு வந்தார்கள். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் அந்த ராஜாவை தேவன்தான் பட்டயத்தின் வெட்டுக்கு விலக்கி மீட்டார். இங்கு ஆகாப் ராஜாவோடு சம்பந்தம் கலந்து யோசபாத் ராஜா யுத்தத்திற்கு சென்றார். அந்த காரியம் தேவனுக்கு பிரியமா இல்லாமல் இருந்தது. ஆனாலும் ஆகாப் ராஜா மிகவும் வஞ்சகமாக யோசபாத்தோடு சொன்னது, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், நீ ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு யுத்தத்தில் நில்லும் என்று கூறினார். யோசபாத்தும் அதை அறியாமல் சரி என்று சொல்லி அவர் ராஜவஸ்திரம் தரித்து யுத்தத்தில் இருந்தார். ஆனால் அந்த பெலிஸ்தரின் இராணுவம் கூறினது 32 இராணுவ தலைவர்களுக்கும் அவர்கள் கூறினது, 32 ரத தலைவர்களுக்கும் அவர்கள் கூறினது, நீங்கள் வேறு யாரோடும் சண்டை போடக்கூடாது, ராஜா ஒருவர் மாத்திரம் மட்டும் பார்த்து நீங்கள் சண்டை போட வேண்டும், அவரை கொண்டு விட்டால் நாம் யுத்தத்தை ஜெயித்த மாதிரி அடையாளம் என்று. இங்கே பார்க்கும் பொழுது அங்க ஆகாப் ராஜா இல்லை, ஆனால் இந்த யோசபாத் ராஜவஸ்திரம் தரித்து நின்று கொண்டிருந்தார். அவரை சூழ்ந்து 32 இராணுவ வீரர்கள் சூழ்ந்து கொண்டார்கள். 2 நாளாகவும் 18:31. ஆதலால் ரதங்களின் தலைவன் யோசபாத்தை காண்கையில், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகுபடி செய்தார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கர்த்தர் யோசபாத் ராஜாவை பட்டயத்தின் வெட்டுக்கு தப்பி மீட்டு கொண்டார். நம்முடைய தேவன் கூட நாம் பட்டயத்தின் வெட்டுக்கு நம்மை மீட்டுக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இந்த பட்டயத்தின் வெட்டு ஒரு யுத்தம் வராமல் நமக்கு இருக்கலாம். ஆனால் இங்கு அநேக ஜனங்கள் நமக்கு எதிராக தங்கள் வாய்களை அறிவாள்களாகவும் தங்கள் நாவை ஒரு பட்டய கருக்கினால் உள்ள அறிவும் ஒரு பட்டயத்தை போலவும் கூர்மையாக்கி நம்மை தோற்படுவதற்காக, நம்மை நாவினால் விளப்பண்ணுவதற்காக, நம்மை நாவினால் தூஷிப்பதற்காக இங்கு ஏராளமான ஜனங்கள் நமக்கு விரோதமாக வருவார்கள். ஆனாலும் தேவன் நம்மை மீட்பராக நாம் அவருடைய மீட்பின் திட்டத்தில் சேர்ந்து கொள்வது நிச்சயமாகவே நாவின் வெட்டுக்கு, நாவின் பட்டயத்துக்கு நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளின் பொழுது ஏராளமான தூஷண வார்த்தைகளையும் நாவின் வெட்டுக்கும் நாவின் பட்டயத்துக்கும் நமக்காக ஏற்றுக்கொண்டார். ஆகையால் அந்த மீட்பு நமக்கு இருக்கிறபடியினால் நிச்சயமாகவே அவர் நம்மை நாவின் வெட்டுக்கும் பட்டயத்துக்கும் கருக்கான பட்டயத்துக்கும் தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, அதிகமாக மற்றவருடைய சொற்களில் நான் மனமடிந்து என்ன செய்வது, எப்படி இருப்பது, எனக்கு இப்படி ஒரு காரியம் நினைந்து விட்டதே, என்னை மீட்க யாரும் இல்லையா என்று நீங்கள் நினைத்து கலங்கி கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவரே, உங்களுடைய மீட்பின் திட்டத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளும், உங்களுடைய மீட்பினால் என் இரத்தத்தினால் கழுவி என்னை மீட்டுக்கொள்ளும் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நிச்சயமாக யார் உங்களுக்கு விரோதமாக நாவை பட்டய கருப்பு போல் கூர்மையாக்கி கொண்டு பேசியிருக்கிறார்களோ அந்த நாவையெல்லாம் அவர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவார். ஏனென்றால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா தூஷண மொழிகளையும் நமக்காக சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அந்த மீட்பர் நமக்குள் இருக்கிறபடியால் நாம் கலங்கி தவிக்கவே வேண்டாம். மூன்றாவதாக, இக்கட்டுகளுக்கு நம்மை விலக்கி மீட்பவர். நாம் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மை மீட்பதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 25:22, தேவனே இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். நாம் இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். நாம் சிம்சோனின் சரித்திரத்தை எடுத்துக்கொண்டால், சிம்சோன் தேவ அபிஷேகம் பெற்றவர். ஆனாலும் அவர் சற்று தவறுதலாக தன்னுடைய முடியை இழக்க கொடுத்ததினால் அபிஷேகத்தை இழந்து போய்விட்டார். இப்பொழுது பெலிஸ்தர் அவருடைய 2 கண்களையும் பிடுங்கிக் கொண்டு ஒரு சிறைச்சாலையில் மாவரித்து கொண்டிருந்தார்.
ஆனால் இப்பொழுது அவருக்கு எந்த பலமும் கிடையாது, யாரும் உறவினர்களும் சப்போர்ட் கிடையாது, யூத ஜனங்களும் கூட இருக்கவே இல்லை. மிகவும் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தார். அப்பொழுது சிம்சோனை வேடிக்கை கொண்டு வருவதற்காக அந்த மண்டபத்திற்கு கொண்டு வந்த பொழுது தேவனே ஒரு விசை இறங்கும் என்று சிம்சோன் மிகவும் அதிகமாக மனம் உடைந்து கதறினார். அப்பொழுது தேவன் அந்த சிம்சோனையும் மற்ற எல்லா ஜனங்களையும் ஒரே இழுப்பினால் ஒரே பட்டயத்தினால் மடித்து அந்த மக்களை எல்லாம் கொண்டு போட்டார். சிம்சோன் உயிரோடு இருந்த காலத்தில் கொண்ட மக்களை பார்க்கலும் அவர் இறந்த பொழுது அவர் கொண்ட மக்கள் அதிகம். சிம்சோனையும் மன்னித்து அவருடைய விசுவாச வீரர்களின் பட்டியலில் எழுதி கொண்டார். பிரியமானவர்களே, இதுதான் தேவனை இஸ்ரவேலை அவனுடைய எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி மீட்டுவிடும். எல்லா இக்கட்டுகள் சிம்சோனின் வாழ்க்கையை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அந்த பெலிஸ்தரின் கையில் கண்கள் இழந்து அபிஷேகம் இழந்து ஒன்றுமில்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார். அவருக்கும் ஒரு மீட்பு உண்டா என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் அவரை மீட்க வல்லவராக இருந்தார். ஏனென்றால் தேவனுடைய அபிஷேகம் மறுபடியும் அவருக்குள் இருந்தபடியினால் தேவன் அதை மீட்டுக் கொண்டாராம். பிரியமானவர்களே, நாம் எப்பேற்பட்ட பாவிகளாக இருந்தாலும் நாம் சிம்சோனை போல தேவனே ஒரு விசை இறங்கும் என்று நாம் கதரும் பொழுது தேவன் நம்மை மீட்டுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். நாம் இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் இக்கட்டான சூழ்நிலையில் முக்கியமாக நாம் செய்த பாவங்களினால் வருவதுதான். அப்படிப்பட்ட ஒரு விடுவிக்க முடியாத இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் தேவனை நோக்கி கதரும் பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார். சிம்சோனை மீட்டுக் கொண்ட தேவன் நம்மையும் மீட்டுக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஆகையால் நாம் கலங்கி தேய்க்க வேண்டியதே இல்லை. அடுத்ததாக ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிற கர்த்தர். தேவன் நாம் அவருக்காக நாம் ஊழியம் செய்யும் பொழுது அவர் நம்மை மீட்டுக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஊழியம் என்பது ஏதோ பெரிய அழைப்பு பெற்றவர்கள் தான், பிரசங்கம் பண்ணுகிறவர்கள் தான், பாடுகிற தாழ்ந்து உள்ளவர்கள் தான் ஊழியம் செய்கிறவர்கள் என்று நாம் நினைக்க வேண்டாம். நாம் மற்றவர்களுக்கு நாம் அறிந்த தேவனை மற்றவர்களுக்கு கூடும் பொழுது அது கூட ஒரு சிறு ஊழியம் தான். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் என்பது மௌனமாக இருக்கக்கூடாதவர்கள். கிறிஸ்தவர்கள் மௌனமாக இருந்தால் நாம் ரட்சிப்பு வேறொரு இடத்திலிருந்து எழுப்பிவிடும். ஆகையால் நாம் நம்மை அறிந்தவர்களுக்கும் தெரிந்தவர்களுக்கும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் பெற்ற நன்மைகளை கூறும் பொழுது நிச்சயமாகவே நாம் ஊழியக்காரராக மாற்றப்படுகிறோம். சங்கீதம் 34:22 கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. பிரியமானவர்களே, நாம் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்தில் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது ஆத்துமாவை மீட்க உதவவே உதவாது. ஆனால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தினால் நமக்கு ஆத்தும மீட்பு பெற்றிருக்கிறோம். அதை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே நாம் தேவனுடைய ஊழியக்காரராக நாம் மாறிவிடுவோம். ஏனென்றால் நாம் ஆத்துமத்தில் மீட்பு நிச்சயத்தை பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது நாம் சும்மாவே இருக்க முடியாது. மற்றவர்களுக்கு அந்த ரகசியத்தை, நாம் பெற்ற சந்தோஷத்தை, நாம் அனுபவிக்கிற சந்தோஷத்தை மற்றவரிடம் சொல்லிக்கொண்டே இருப்போம். தேவன் என்னை ரட்சித்தார், தேவன் என்னை பாட வைத்தார், தேவன் என் பாவத்தை மன்னித்தார், என்னை இலகுவாக்கினார் என்று சந்தோஷம் நம் உள்ளத்தில் பொங்கி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை சொல்லும் பொழுது ஒரு ஊழியக்காரியாக மாற்றப்படுகிறோம். கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழிய காலத்தில் அநேக குற்றச்சாட்டுகளை அவர் மேல் சுமத்தினார்கள். ஆனாலும் எந்த குற்றச்சாட்டுகளுக்கும் அவர்களால் தேவன் அவர்களை பாதுகாத்தார். அவரை சுகபத்திரமாக இத்தாலியா தேசத்திலிருந்து ரோமபுரிக்கு கொண்டு வந்து சேர்த்தார். பிரியமானவர்களே, எத்தகைய விதமான குற்றச்சாட்டுகளை, ரூபிக்க முடியாத கொடிய குற்றச்சாட்டுகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தினார்கள். அவர்களால் எதையும் நிரூபிக்கவே முடியவே இல்லை. ஆனாலும் அந்த தேவன் நம்மை மீட்பவராக நமக்குள் இருக்கிறார். ஆகையால் நம்மேல் கொடிய குற்றச்சாட்டுகளை சுமத்தினாலும் தேவன் மீட்க வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நம் ஊழியக்காரன் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார். நாம் அவரை நம்பி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அடுத்ததாக பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மை மீட்பவர். நம்முடைய ஆத்துமா
இறக்கும் பொழுது பாதாளத்துக்கு சென்று விடவே கூடாது. அது நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தான் மீட்பதற்காக, நாம் அவரை சந்திப்பதற்காக பரலோகம் செல்ல வேண்டும். ஏனென்றால் அதற்காக தான் தேவனாக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் மாண்டு மரணத்தை ஜெயித்தார். நம்மை பாதாளத்தின் வல்லடிக்கு தப்புவதற்காக அவர் நம்மை மீட்டு கொண்டார். ஆகையால் நாம் அவர் பேரில் விசுவாசமாக இருக்கும் பொழுது நம்மையும் பாதாளத்தின் வல்லமைக்கு நீக்கி மீட்பராக இருக்கிறார். சங்கீதம் 49:15 ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். பிரியமானவர்களே, இந்த காலத்தில் அநேகர் இருதயத்தில் சூழ்ந்து கொள்வது ஒரு மரண பயம்தான். ஒரு வியாதி வரும் பொழுது, ஒரு துக்கம் வருவது, ஒரு துன்பம் வரும் பொழுது, நாம் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று நினைத்து கலக்கமுற்று இருக்கும் பொழுது, நாம் ஆத்துமா பாதாளத்தில் சென்று விடுமே என்று ஒரு உணர்வே இல்லாத மக்கள் இருக்கும் பொழுது, நிச்சயமாகவே நம்முடைய தேவன் அவர்களை மீட்பதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். பாதாளத்தின் வல்லடிக்கு என் ஆத்துமாவை நீக்கி மீட்பார், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார். பிரியமானவர்களே, இந்த பாதாளத்தின் வல்லடிக்கு நீக்கி மீட்பவரை நாம் மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறோமா? சிந்திப்போம் பிரியமானவர்களே. ஏனென்றால் எல்லா காலத்திலும் அதிக கொடியானது மரணம் தான். அந்த மரண பயத்தை நாம் இருந்து எடுத்து போட வேண்டும். அதற்காக தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 3 நாள் கல்லறையில் இருந்து பிற்பாடு உயிர்த்தெழுந்து வெளியே வந்தார். அந்த தேவன் மட்டும்தான் நம்மை பாதாளத்தின் வல்லடிக்கு நம் ஆத்துமாவை தப்புவிக்க முடியும். அந்த தேவன் மட்டும்தான் நம்மை மரண பயத்திலிருந்து விடுவிக்க முடியும். நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மரணத்தை குறித்து ஒரு சற்றும் கலக்கம் இல்லாமல் பயம் இல்லாமல் இருக்கலாம். ஏனென்றால் மரணம் மட்டும்தான் ஒருவருக்கு இந்த உலகத்தில் நிச்சயம். அது நிச்சயமாகவே அது எல்லாருக்கும் சம்பவிக்கும். அது எந்த வயதில் என்று தெரியாது. ஆனால் அந்த நிச்சயமான ஒரு மரணத்தை சந்திப்பதற்காக நாம் தைரியம் பெற்று விளங்குவதற்காக நம்மை பாதாளத்தின் வல்லடிக்கு மீட்ட தேவனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது தேவன் நம்மை எல்லா காரியத்துக்காகவும் அவருடைய பரலோகத்தில் சேர்ப்பதற்காக நம்மை ஏற்றுக்கொள்வார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் மரண பயம் நீங்கி பாதாளத்தின் வல்லடிக்கு நீங்கி தேவன் என்னை மீட்டுக் கொள்வார் என்ற நிச்சயத்தோடு இருக்கிறீர்களா? அப்படி இல்லை என்றால் இந்த 2 காலங்களில் தேவனிடம் அறிக்கை செய்து, தேவனே என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லடிக்கு நீங்களாக்கி மீட்டுக் கொள்ளும் என்று நாம் ஜெபிப்போமாக. நிச்சயமாகவே தேவன் நம் ஜெபத்தை கேட்டு நம்மை மீட்பதற்கு வல்லவராக இருக்கிறார். கடைசியாக தேவன் நம்மை நியாயத்தினால் மீட்டுக் கொள்கிறவர். நமக்கு நியாயம் கிடைக்கும் வரைக்கும் கர்த்தர் நமக்காக போராடுகிற தேவனாக இருக்கிறார். ஏசாயா 1:27 சீயோன் நியாயத்தினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, நாம் நியாயம் கிடைக்காமல் இந்த உலகத்தில் ஜீவிக்கும் பொழுது, நியாயாதிபதியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நிச்சயமாகவே நாம் நியாயத்தினாலும் நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் நமக்கு கிடைக்கும். ஒருவேளை அந்த நியாயம் நம் வேலை ஸ்தலத்திலும் பொருளாதார ரீதியிலும் பண கஷ்டத்தினாலும் அநியாயமாக வஞ்சிக்கப்பட்ட நிலைமையில் கூட இருக்கலாம். நமக்கு நியாயம் கிடைக்க வேண்டுமா? நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்துவை மீட்பராக ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாகவே நாம் நியாயத்தின் ஆவியினாலும் தேவன் நம்மை நிரப்புவார். கடைசியாக கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். நாம் கர்த்தரால் மீட்கப்படும் பொழுது நாம் என்னென்ன காரியங்கள் நமக்குள் நினைக்கும்? ஏனென்றால் நாம் மீட்பின் திட்டத்தில் நினைவும் பொழுது எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், அது என்ன ஒரு சாதாரண திட்டம் தானே, அதில் என்ன இணைவதற்கு ஒரு பெரிய கஷ்டமா, அது இணைய வேண்டுமா, அது அவசியமா என்றெல்லாம் கேட்பார்கள். இல்லை பிரியமானவர்களே, நிச்சயமாக நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் திட்டத்தில் நாம் இணைய வேண்டும். அப்பொழுது என்ன கிடைக்கும்? ஏசாயா 51:11 அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். பிரியமானவர்களே, இங்கு எத்தனை காரியங்கள் சொல்கிறார் பாருங்கள். ஆனந்த களிப்பு, நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷமும் மகிழ்ச்சி. ஆனந்த களிப்பு, நித்திய மகிழ்ச்சி, சந்தோஷமும் மகிழ்ச்சி. இந்த காலத்தில் அதிகமாக நாம் சமாதானத்தை தேடி சந்தோஷத்தை தேடி அலைகிறவர்களால் இங்கு அதிகம். என்றால் அவர்கள் நித்திய மகிழ்ச்சி, எப்பொழுதும் எல்லா காலத்திலும் தேவன் நமக்கு ஒரு குறைவில்லாத சமாதானத்தையும்
மகிழ்ச்சியும் தருவார். ஆனந்த களிப்பு என்பது எப்பொழுதும் நாம் எல்லா காலத்திலும் சிரித்து கொண்டே இருப்பது. ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் சொல்லுகிறார்கள், அதிகமாக சிரியுங்கள், அதுதான் அதிக வியாதிகளை நீக்கி போடும் என்று லாஃப்டர் கிளப், சிரிக்கும் ஒரு குழு இதெல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் செயற்கையாக ஒரு சிரிப்பை வரவழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் நாம் மீட்கப்படும் பொழுது இயற்கையாகவே நம் உள்ளத்தில் ஒரு ஆனந்த களிப்பு, நம் முகத்தில் ஒரு ஆனந்த களிப்பு, நம்முடைய சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். எப்பொழுது என்றால், சியோனிலே மீட்டு கொண்டவர்கள் அவர்கள் சியோனுக்கு திரும்பி வருவார்கள், அவர்கள் மகிழ்ச்சியோடு திரும்பி வருவார்கள், அவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி வருவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். இத்தனை காரியங்களையும் நாம் இலவசமாக அனுபவத்திற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மாண்டார். அவர் நமக்காக சிலுவை பாடுகளின் மூலம் எல்லா சஞ்சலத்தையும் தவிப்பையும் ஏற்றுக்கொண்டார். ஆகையால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, நாம் மீட்பின் திட்டத்தில் இணையும் பொழுது நிச்சயமாகவே எல்லா நன்மைகளையும் பெற்று நாம் சுகித்திருக்கத்தக்கதாக தேவன் கிருபை செய்வார். ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்பான பிதாவே, ஆண்டவரே, எங்களை மீட்பதற்காக வந்தவரே, உமக்கு கோடாகடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உம்முடைய மீட்பின் திட்டத்தில் நாங்கள் இணைந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் மீறுதல்களின் பாவத்தையும் மேகத்தை போலவும் கார்மேகத்தை போலவும் நீர் அகற்றி போட வல்லவராய் இருப்பதால் உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் உங்கள் மீட்பின் திட்டத்தில் இணையும் பொழுது பஞ்ச காலத்துக்கும் ஆண்டவரே பட்டயத்தின் வெட்டுக்கும் எங்களை விலக்கி தப்புவதற்காக நீர் உங்கள் கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கிறபடியால் நமக்கு கோடாகடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் மீட்பின் திட்டத்தின் நினையும் பொழுது எங்களுக்கு கிடைக்காத நியாயம் எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் கிடைக்க செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் இழந்து போன எல்லா அநியாயத்தினால் இழந்து போன எல்லாவற்றையும் நாங்கள் உங்களுடைய மீட்பின் திட்டத்தில் நினையும் பொழுது நியாயத்தால் நாங்கள் மீட்கப்படுவோம் என்று சொன்ன தயவுக்காகவும் கோடாகடி ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் மீட்பின் திட்டத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு நிச்சயமாகவே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்த களிப்பும் உண்டாகும் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த உலகத்தில் சமாதானம் கிடைக்காமல் அலைந்து திரிகிறவர்கள் ஏராளம் ஏராளம் கர்த்தாவே. அவர்கள் அனைவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் திட்டத்தில் இணையும் பொழுது நிச்சயமாகவே ஆனந்த களிப்பும் உண்டாகும் கர்த்தாவே. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போவும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒன்று முடியாத ரூத்தை உம்முடைய மீட்பின் திட்டத்தில் இணைத்து கொண்டது போல நாங்களும் அறியாதவர்களும் தெரியாதவர்களுமாக இருக்கிறோம். எங்களுக்கும் இறங்கி உங்களுடைய மீட்பின் திட்டத்தில் இணைத்துக் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதற்காக இறங்கி வந்த தயவுக்காகவும் கொடாவரி ஸ்தோத்திரம். பாதாளத்தில் வெள்ளடிக்கு எங்கள் ஆத்மாவை தப்புவதற்காக நீர் பாதாளத்தில் இறங்கி மரணத்தை ஜெயித்தவராக விளங்கின தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் திட்டத்தை, மீட்பின் சக்தியை, மீட்பின் பெருமையை, மீட்பின் உன்னதமான தன்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் இருதயத்தை பரிசுத்த ஆவியினாலே நிரப்ப வேண்டும் என்று கெஞ்சிறோம். இதை கேட்டுக்கொண்டுள்ள ஒவ்வொரு மனதிலும் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய போற தயவுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.